என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்திலும் உண்மையாக இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சின்ன சின்ன விஷயங்களில் உண்மையாக இருக்கிறவங்க, கொஞ்சமான காரியங்கள்லையும் உண்மையாக இருக்கிறவங்க, எல்லா காரியங்கள்லையும் அநேக காரியங்களில் உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் கரங்களில் கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிற சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அதில் உண்மையுள்ளவர்களாய் உங்களை அந்த இடத்தில் காட்டுங்கள். உங்கள் கரங்களில் கர்த்தர் ஒரு சின்ன ஊழியத்தை தந்திருக்கலாம், சின்ன சின்ன ஊழியங்களை தந்திருக்கலாம். ஆனால் அந்த ஊழியத்தில் உண்மையாக இருக்க ஆரம்பிங்க. உண்மையாக இருக்க ஆரம்பித்தீங்கன்னா கர்த்தர் நாட்கள் போக போக உங்களுக்கு அநேக காரியங்களை கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த உண்மையானது எல்லா காரியத்திலும் அப்படியே வளர்ந்து வருவதை நம்மளால் பார்க்க முடியும் பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவங்க எல்லா காரியத்திலும் உண்மையற்றவங்களாக தான் இருப்பாங்க பாருங்கள். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலேயே நாம் எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் ஊழியம் வளர்ந்து வர அந்த உண்மையும் வளர்ந்து வரும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது ஊழியத்தில் மாத்திரமல்ல, குடும்பத்திலும் உண்மையாயிருங்கள், வேலை ஸ்தலத்திலும் உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்கள் கரங்களில் நம்பி கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஏனென்றால் உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சத்தியமுள்ள ஆண்டவர், நீதி உள்ள ஆண்டவர். எல்லா விதத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.